வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு திரைப்படமான லிட்டில் ஹார்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஒரு பேசும் பொருளாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைடில் இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் டப்பிங்லேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கில் வராமல் இருந்துச்சு. பட் கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்போ தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் லவ் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. இதில் கதையை பொறுத்தளவுக்கு ஸோ படத்தில் வரக்கூடிய ஹீரோ ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு ஒரு நல்ல மார்க் இல்லாதனால லாங் டேர்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு டுட்டோரியல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்ருவாங்க. அங்கே வரக்கூடிய நம்ம கதாநாயகி மேலே வரக்கூடிய காதல் ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காதலிச்சு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அழகாக சூப்பராக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த லிட்டில் ஹார்ட். எனக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிச்சிருந்ததுங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த அந்த சின்ன சின்ன காமெடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேஜராக நல்லா ஒர்க்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட லீட் பேரானா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஸோ இவங்களோட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியுமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க்காக இருக்கும். ஸோ இவங்களோட காதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக 2015 19 அப்படிங்கிற இந்த பீரியட் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தானே நம்மளும் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி சூப்பராக யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த போர்ஷன் ஸோ அதை வந்து கன்சியூம் பண்ணதே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.